ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 10 நிமிஷம் தொடர்ந்து செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு தியான முறை. 10 நிமிஷம் செஞ்சாலே கவனத்தை அதிகரிச்சு நினைச்ச விஷயங்களை அடைய வைக்கக்கூடிய சிறந்த ஒரு தியான முறை நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அப்படி என்ன தியானம் இது? பொதுவாவே தியானத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான இடம், சத்தமில்லாத சூழல், கம்ஃபர்டபுளான நிலை இதெல்லாம் தான் முக்கியம். ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே நம்மளால சரியா கவனம் செலுத்த முடியறதில்ல. சிந்தனைகள் அலைப்பாயுது. கண்களை மூடினாலும் கண்கள் பரதநாட்டியம் ஆடுது. எல்லா பக்கமும் நம்மளுடைய சிந்தனைகள் போகுது. ஏன் சுத்தி சச்சரவில்லாத போதும் நம்மளால சரியா தியானத்துல மட்டும் கவனம் செலுத்த முடியல? மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க எண்ணங்களோட சச்சரவை ஏன் நம்மளால சரி செய்ய முடியல? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதுக்கான விளக்கமும் தீர்வும் தான் இந்த பதிவு. சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ டாபிக்குள்ள போலாம். சோ பல வகையான தியான முறைகள் இருக்கு. ஆனா நம்மளுடைய மைண்ட அமைதிப்படுத்தக்கூடிய சிறந்த தியானம் தான் திராட்டகா தியானம். எல்லா தியான முறையும் கண்களை மூடிதான் செய்யப்படும். கண்களை மூடிட்டா சுத்தி வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதனால நினைச்ச விஷயங்களை மட்டும் சரியா கவனம் செலுத்த முடியும். மைண்டையும் சரியான முறையில கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படிதான் நமக்கு தெரிஞ்ச தியானம் இருக்கும். ஆனா திராட்டகா தியான முறை வித்தியாசமானது. பழங்காலத்துல இருந்தே இந்த திராட்டகா தியான முறைய பயன்படுத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. திராட்டகா தியான முறையிலையும் நம்ம நினைச்ச விஷயங்களை எந்த தொந்தரவும் இல்லாம அடையறது தான் இலக்கு. ஆனா வழிதான் வேற. இந்த திராட்டகா தியானத்தோட மெயின் விஷயமே கண்களை திறந்து கவனம் செலுத்துறது தான். கண்களை நீங்க மூடவே கூடாது. கண்ணை திறந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பழங்கால சமஸ்கிருதம் படி இந்த ஹதா யோகா பிரதீபிகா எப்படி செய்யணும்னா, ஒரு சின்ன புள்ளிய மட்டுமே கவனத்தை சதற விடாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணீரோட துளி கீழே விழுற வர பார்க்கணும். இதுதான் திராட்டகா மெடிடேஷன். இதுல பல வகையான தியான பொருட்களை யூஸ் பண்ணலாம். மூக்கோட நுனிய பார்க்கலாம், சுவர்ல உள்ள ஒரு புள்ளிய பார்க்கலாம், வானத்துல இருக்க ஒரே ஒரு நட்சத்திரம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அதிகமா யூஸ் பண்றது மெழுகுவத்தியோட நெருப்பு தான். இந்த திராட்டகா தியானம் செய்யறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. கவனம் அதிகமாகும், மன அழுத்தம் கம்மியாகும், பதட்டம் குறையும். இப்படி பல நன்மைகள் இதுல உள்ளடங்கி இருக்கு. இதெல்லாம் பின்னாடி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த திராட்டகா தியானம் எப்படி உருவாச்சு, அதுவும் ஆசிய கண்ட மக்கள் மத்தியில இந்த தியான முறை எப்படி பரவுச்சு? மத்த தியானங்கள் மாதிரி தான் இதுவும் சமஸ்கிருத மொழியில இருந்து வந்த வார்த்தை இது. திராட்டகா அப்படின்னா டு கேஸ், அதாவது ஒரே இடத்த பார்க்கணும் அப்படிங்கறது தான் அர்த்தம். 15ஆம் நூற்றாண்டுல ஸ்வத் மரமா எழுதின ஹதா யோகா பிரதீபிகால தான் இந்த தியான முறைய பத்தி பேசிருக்காங்க. தியானத்தை மென்மேலும் உயர்த்துறதுக்காக உடலை தயார்படுத்திக்கணும். அதனால உடல் தூய்மை அடைய இந்த முறைய பயன்படுத்திருக்காங்க. மூளைய பொறுத்தவரை மூளையோட பாதி பகுதி பார்வைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தியானத்தை பொறுத்தவரை நம்ம கண்ணை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா திராட்டகா தியான முறையில சொல்லப்படுற மெயின் ஐடியாவே நம்ம மனசை அமைதிப்படுத்துறது கண்ணு தான், கண் பார்வை தான் அப்படிங்கிற ஐடியா தான். ஆனா நம்ம நேரடியா பார்வை யூஸ் பண்ண மாட்டோம். வெளியில இருந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் கண்களை யூஸ் பண்றோம். அப்பதான் கவன சிதறல் இல்லாம ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். இந்த திராட்டகா தியான முறையில 2 வகை இருக்கு. ஒன்னு பகிரங்க திராட்டகா, அதாவது வெளியில இருக்கிறத பார்க்கக்கூடிய திராட்டக முறை. வெளியில இருக்க ஒரு பொருளையோ சிம்பிளையோ கண் அசைக்காம பார்க்கணும். 2வது டைப் அந்தரங்க திராட்டகா, அதாவது மனசுக்குள்ள ஒரு பொருளையோ சிம்பிளையோ கற்பனை பண்ணி அதுல தெளிவான கவனத்தை செலுத்துறது. இதுல முதல் முறையான பகிரங்க திராட்டகா தான் ஈஸியா பயிற்சி செய்யக்கூடிய முறை. ஏன்னா வெளியே ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி அதை மட்டும் பார்த்தா போதும். அதுவே அந்தரங்கவை பொறுத்தவரை அந்த பொருளை நேரடியா பார்க்காம கற்பனையில பார்க்கணும். சோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். சோ நீங்க இப்பதான் முதல் முறையா திராட்டகா மெடிடேஷனை செய்றீங்கன்னா முதல் டைப் தான் ஃபாலோ பண்ணணும். இதை இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சின்ன டேபிள் எடுத்துட்டு அதுல மெழுகுவத்திய பத்த வச்சு வச்சிருங்க. நீங்க கொஞ்சம் தூரமா வந்து உட்காரணும். நீங்க உட்கார்ற இடத்துக்கு நேரா தான் அந்த மெழுகுவத்தி இருக்கணும். உங்க கண்ணு டிரெக்டா அந்த மெழுகுவத்தி நெருப்ப பாக்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மெழுகுவத்தி அணையாத மாதிரி ஒரு இடத்துல செட்டப் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளான தியான முறையில உட்காந்துக்கோங்க. உங்க தலையும் முதுகும் சோர்வா குனிஞ்சில்லாம நேரா நிமிர்ந்து இருக்கணும். கண்ணை மூடி உடலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. உங்க உடல் ஸ்டெடியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். இப்ப கண்ணை திறந்ததும் உங்க கண் பார்வை நேரடியா அந்த நெருப்புக்கு தான் போகணும். கண்ணை சிமிட்டக்கூடாது, உருட்டக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டும் பார்க்க வேண்டாம். ஏன்னா கண்ணு வலிக்க ஆரம்பிச்சு தியானம் டிஸ்டர்ப் ஆகிடும். உங்க கவனம் முழுக்க அந்த மெழுகுவத்தியோட நெருப்பு மேல மட்டும்தான் இருக்கணும். உடலை பத்தின விழிப்புணர்வு காணாம போயிடணும். உங்க மைண்ட்ல பல சிந்தனைகள் அலமோத ஆரம்பிக்குதுன்னா அதை திரும்ப அமைதியாக்கணும். திரும்ப மெழுகுவத்திய பார்க்கணும். 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணு சோர்வடைஞ்சிரும். கண்ணுல தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிரும். அப்ப அமைதியா உங்க கண்களை மூடணும். கண்களை மூடினாலும் அந்த மெழுகுவத்தில எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு தான் உங்க கண்ணு முன்னாடி தெரியணும். அது அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆச்சுன்னா ஸ்டேபிளா கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நேரா வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெழுகுவத்தி கண்ல இருந்து மறைய ஆரம்பிக்கும். முழுசா மறைஞ்சதும் கண்ணை மெதுவா திறந்து
திரும்பவும் மெழுகுவத்தி மேல இருக்கும் நெருப்பு மேல கவனத்தை செலுத்துங்க. திரும்பவும் கண்களை மூடி முன்னாடி சொன்ன ப்ராசஸ் செய்யணும். இப்படி 3 to 4 முறை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த திராட்டகா மெடிடேஷன் முறையை எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனா சிறந்த நேரம் அதிகாலை நேரமோ இரவு நேரமும் தான். இந்த நேரங்கள்ல உங்க வயிறும் காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளவு நேரம் இந்த திராட்டகா தியான முறையை பயிற்சி செய்யணும்? நீங்க பிகினரா இருக்கும்போது ஜஸ்ட் 1 இல்ல 2 நிமிஷம் மட்டும் அந்த மெழுகுவத்திய பார்த்தா போதும். அப்புறம் கண்களை மூடிக்கலாம். இத 3 to 4 முறை செஞ்சு முடிக்க வெறும் 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். சில ஆன்மீக விஷயங்களுக்கு கூட இந்த திராட்டக முறை யூஸ் பண்ணப்படுது. இத சிறந்த ஒரு ஆசிரியரை வச்சும் நீண்ட நேரம் நீங்க பயிற்சி பண்ணலாம். தூக்கமின்மை, மனசோர்வு இதனால கஷ்டப்படுறவங்கலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 10 to 15 நிமிஷம் வரை இந்த திராட்டகா தியான முறைய தாராளமா பயிற்சி பண்ணலாம். இது மனசை லேசாக்கி நல்லா தூங்க வைக்கும். மேலும் மெழுகுவத்திய மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த திராட்டகா தியானம் செய்யணும்னு இல்ல. சுவர்ல ஒரு பேப்பர் ஒட்டி அந்த பேப்பர் நடுவுல கருப்பா ஒரு புள்ளி வச்சுட்டு அதை மட்டும் கூட பார்த்துட்டு இருந்து இந்த தியானத்தை செய்யலாம். சோ நம்ம கண்களை மூடி இருக்கப்போ கூட பல விஷயங்கள்ல நம்ம கவனம் செதற ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன சாப்பாடா இருக்கும், போச்சு தியானத்தை செய்யறப்போ சிந்தனைகள் அதிகம் வரக்கூடாது அப்படின்னு இப்படியும் பல யோசனைகள் வரும். முக்கியமா சிந்திக்க கூடாதுன்னு சொல்றப்பதான் பல சிந்தனை வரும். வெள்ளைக்காக்காவை பத்தி யோசிக்காதுன்னு சொன்னா உங்க மைண்டே வெள்ளைக்காக்கான்னு ஒன்னு உருவாக்கி அதையே யோசிக்கும். நம்ம மூளை அப்படி எதை சிந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ முதல்ல அதை தான் பிக்சர் பண்ணி காட்டிடும். சோ நம்ம சிந்தனையும் அதுல மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பழங்காலத்து யோக முறைய யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? நம்பர் 1, சுவாமி சிவானந்தா. யோகா சம்பந்தப்பட்ட ஆன்மீக குரு தான் இந்த சிவானந்தா. இவரு திராட்டகா தியான முறையை பத்தியும் அதனுடைய பலன்கள் பத்தியும் நிறையவே சொல்லியிருக்காரு. டிவைன் லைஃப் சொசைட்டியோட நிறுவனர் இந்த சுவாமி சிவானந்தா தான். அடுத்து நம்பர் 2, சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தரை பத்தி நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வெஸ்டர்ன் உலகத்துக்கு இந்தியன் பிலாசபிஸ சொல்லி கொடுத்தவரே நம்ம சுவாமி விவேகானந்தா தான். சின்ன வயசுலயே ஆன்மீகத்துக்குள்ள வந்தவர். சுவாமி விவேகானந்தாவுமே திராட்டகா மெடிடேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கவனத்தை அதிகப்படுத்த இந்த திராட்டகா தியான முறைய பயன்படுத்த பரிந்துரையும் செஞ்சிருக்காரு. அடுத்து நம்பர் 3, ஸ்ரீ ரமண மகரிஷி. ரமணா ஒரு துறவி. அத்வைதா வேதாந்தா பத்தியெல்லாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. தன்னுடைய ஆரம்ப காலங்கள்ல மற்ற தியானங்களை செய்யும் போது இந்த திராட்டகா தியான முறைய ஃபாலோ பண்ணிருக்கிறதா குறிப்பிடுறாரு. அடுத்து நம்பர் 4, BKS ஐயங்கார். ஐயங்கார் யோகாவோட ஃபவுண்டரான BKS ஐயங்கார் திராட்டகா தியான முறைய தன்னோட பாடங்கள் எல்லாத்துலயுமே இன்க்ளூட் பண்ணிருக்காரு. ஏன்னா இது கவனத்தையும் மன தெளிவையும் நல்லாவே அதிகரிக்கும். இப்படி ஏகப்பட்ட பேரு இந்த திராட்டகா தியான முறைய தனியாவும் பயன்படுத்துறாங்க. மத்த தியானங்களை செய்யறதுக்காக கவனத்தை அதிகரிக்க ஒரு ஊண்டுகோலாவும் பயன்படுத்துறாங்க. இந்த திராட்டகா தியான முறைய செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பாதுகாப்பு முறைய ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். கண் சம்பந்தப்பட்ட சில நோய்கள், உதாரணத்துக்கு கண் பிறை, கண்ணு சிகப்பாகிறது, அலர்ஜி, வலி இப்படியெல்லாம் இருந்தா இந்த திராட்டகா தியான முறைய பண்ணக்கூடாது. கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கவங்க தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கண்ணாடிய போட்டு கூட இந்த திராட்டகா தியானத்தை செய்யலாம். திராட்டகா தியானத்தோட பலன்கள் என்னென்ன? தொடர்ந்து இந்த திராட்டகா தியான முறைய பயிற்சி செஞ்சு வந்தா ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது. அதுல நம்பர் 1, கண்ணுக்கும் மைண்டுக்கும் நடுவுல நல்ல கவனத்தை இந்த திராட்டகா தியானம் அதிகப்படுத்தும். மூளையோட ஆப்டிக் ரீஜன், அதாவது கண்ணுக்கும் பார்வைக்கும் சம்பந்தப்பட்ட பகுதி நல்லா வேலை செய்யும். தொடர்ந்து இந்த திராட்டகா முறைய பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரப்போ கண் தூய்மை அடையும். கண்ணோட தசைகளையும் வலிமையாக்கும். இந்த திராட்டகா தியான முறைய பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் தங்களுடைய பார்வை திறன் அதிகமானதாவும் நிறைய பயிற்சியாளர்கள் சொல்லிருக்காங்க. அடுத்து நம்பர் 2, நீண்ட நேரம் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த இந்த திராட்டகா தியானத்தோட தொடர் பயிற்சி உதவும். முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த தியான முறை ரொம்ப பயனுள்ளது. ஒரே இடத்தையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கப்போ கவனம் இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி வலுவாகும். அடுத்து நம்பர் 3, கண் இமைக்கிற நேரத்துல ஏகப்பட்ட கவன சிதறல்கள், தூக்கமின்மை, சரியான நேரத்துல தூங்காம இருக்கிறது இதெல்லாமே இப்ப இருக்க ஜெனரேஷன்ல சாதாரண விஷயமாகிடுச்சு. சோ இந்த திராட்டகா தியான முறை என்ன செய்யுதுன்னா மைண்ட நிதானமாக்கி தேவையான நேரங்கள்ல தன்னைத்தானே அமைதியாகிற மாதிரி மாத்திடுது. சோ தூக்கமும் தினசரி சரியான முறையில நடக்குது. அடுத்து நம்பர் 4, பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாத்தையும் இந்த திராட்டகா தியான முறை கம்மி பண்ணுது. ஏன்னா இந்த தியான முறையில நம்ம எண்ணங்கள் அதிகமா டார்ச்சர் பண்றத நிறுத்திரும். அடுத்து நம்பர் 5, காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் அதிகமாகும். அதாவது ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகுறது, ஒரு பிரச்சனைக்கு சீக்கிரம் தீர்வு காண்றது. இப்படி புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த திராட்டகா தியானம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. முக்கியமா வயசானவங்களுக்கு இந்த தியான முறை நல்லா உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த திராட்டகா முறை கொடுக்குது. கூடவே மன உறுதியும் அதிகமாகுது. திராட்டகா தியானத்தை பயிற்சி செஞ்சவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா தங்களால ஜாஸ்தியா கற்பனை செய்ய முடியுதுன்னும் உள்ளுணர்வு இன்னும் அதிகமா வேலை செய்யுதுன்னும் மன உறுதி ஜாஸ்தியாக இருக்குன்னும் சொல்றாங்க. ஜஸ்ட் கவனத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் கூட இந்த திராட்டகா தியான முறை அதிகமாக்கும். சரி, இப்ப இந்த திராட்டகா முறையில பயன்படுத்தக்கூடிய மெழுகுவத்தி எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம்.
இதுக்கு எந்த வகையான மெழுகுவர்த்தியை வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். உதாரணத்துக்கு சாய் இல்ல பீவாக்ஸ் கேண்டில் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளது. ஏன்னா அதிக விஷத்தன்மை அதுல இருக்காது. மத்த மெழுகுவர்த்தியை கம்பேர் பண்றப்போ இந்த வகையான மெழுகுவர்த்திகள் நீண்ட நேரமும் எரியும். சில மெழுகுவர்த்திகள் நல்ல வெளிச்சத்துல எரியும், சிலது டிம்மான லைட்டோட எரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வெளிச்சம் இஷ்டமா இருக்கும். சோ உங்களுக்கு அதிக வெளிச்சம் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி மெழுகுவர்த்தியா பயன்படுத்தலாம். கம்மி வெளிச்சம் வேணும்னா அதுக்கும் பல வகையான மெழுகுவர்த்திகள் அவைலபிளா இருக்கு. கூடவே மெழுகுவர்த்திகளோட நிறங்களையும் கவனத்துல எடுத்துக்கணும். வெள்ளை நிற மெழுகுவர்த்திகளை தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அதுதான் தூய்மை, தெளிவு, எளிமை இதுக்கெல்லாம் உதாரணமா இருக்கு. அதுவே ஒயிட் கோல்ட் கேண்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைவு, பணம், செல்வம் இதுக்கெல்லாம் அர்த்தமானதா இருக்கு. சிகப்பு நிற மெழுகுவர்த்திகள் தைரியம், பலம் இதெல்லாம் குறிக்குது. சோ மெழுகுவர்த்திகளோட நிறத்தை அடிப்படையா வச்சு கூட இந்த தியானத்தை நீங்க துவங்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு. மெழுகுவர்த்திகள் எரியறப்போ அந்த நெருப்போட கலரும் மாறுபடும். முக்கால்வாசி மெழுகுவர்த்தி வெறும் ஆரஞ்சு, மஞ்சள், கருப்புன்னு நார்மல் நெருப்பு மாதிரி எரியும். சில மெழுகுவர்த்திகள் பச்சை மற்றும் சிகப்பு நிறத்தை அதிகம் காட்டும். இதை தேர்வு செஞ்சு கூட நீங்க தியானத்தை துவங்கலாம். சோ தியானம்னு வரப்போ மெழுகுவர்த்திகளை தேர்வு செய்யறதுல நல்ல கவனம் செலுத்தணும். இதுதான் அடிப்படையான விஷயமும் கூட. இப்போ நம்ம முன்னாடி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னொரு முறை அதை தெளிவா விளக்கிடுறேன். கம்ஃபர்டபுளான இடத்தை தேர்வு செய்யணும். கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காரணும். மெழுகுவர்த்தியை ஏத்தி உங்க கண்களுக்கு நேரா இருக்க மாதிரி வைக்கணும். கண்களை மூடி நல்லா உடலை ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறம் கண்களை திறந்து 2-3 நிமிஷம் அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிமிட்டக்கூடாது, வேற பக்கம் பார்க்க கூடாது. முக்கியமா கண்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. மைண்ட்ல எண்ணங்கள் வந்தாலும் அதுல ரொம்ப ஈடுபடாம கேஷுவலா அதை கவனிச்சு விட்டுருங்க. கண்ணில் தண்ணி வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்ததும் கண்ணை மூடி நீங்க நேர்ல பார்த்த அந்த மெழுகுவர்த்தியோட நெருப்பை கண் முன்னாடி கற்பனையில பார்க்கணும். நல்லா கவனமா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெழுகுவர்த்தியோட இமேஜ் மறைய ஆரம்பிக்கும். அப்புறம் கண்களை திறந்து திரும்ப அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். 3-4 வரை திரும்ப திரும்ப பண்றது நல்லது. கண்ணு வலிக்கிற மாதிரி இருந்தா அதை செய்ய வேண்டாம். முடிஞ்சதும் அந்த மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. இப்படிதான் இந்த திராட்டகா தியான முறை செய்யணும். இது கூடவே சில எக்ஸசைசஸும் பண்ணலாம். அதாவது கண்ணுக்கான 2 பயிற்சிகள். இந்த திராட்டகா தியானம் செய்யும் போது அதிகமா கண்ணை தான் பயன்படுத்துறோம். அதுக்கான 2 எக்ஸசைசஸை இப்ப பார்க்கலாம். திராட்டகா தியானம் முடிச்ச உடனே இந்த ஐ எக்ஸசைசஸை நீங்க செய்யலாம். இந்த திராட்டகா தியானம் செஞ்ச நேரம் நமக்கு கண்டிப்பா புதுசா இருந்திருக்கும். சோ கண்ணை நல்லா ரிலாக்ஸ் பண்ணவும், மனசை பேலன்ஸ் பண்ணவும், உணர்வுகளை மறுசீரமைக்கவும் இந்த கண் பயிற்சிகளை செய்யணும். முதல் பயிற்சி, உள்ளங்கைகள் 2ஐயும் ஒன்னா தேய்க்கணும். கொஞ்சம் சூடான மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ கண்கள்ல உங்க கைகளை வைக்கணும். குளிர் அதிகமா இருக்கப்போ உள்ளங்கைகளை உரசி ஒத்தடம் கொடுப்போமே அதே மாதிரிதான் 2 உள்ளங்கையும் உரசி கண்ணுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். ரொம்ப நேரம் கண்ணுக்கு வேலை கொடுத்ததுனால ஒரு ரிலீஃப் பயிற்சி மாதிரி இது இருக்கும். 2வது பயிற்சி கண்ணை கழுவுறது. கண்ணை தண்ணி ஊத்தி கழுவுறது கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும். திராட்டகா தியானம் முடிஞ்ச உடனே இந்த கண் கழுவுறத செய்யலாம். ரொம்ப சில்லுனும் இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம நார்மலான குடிக்கிற தண்ணி எடுத்து ஒரு உள்ளங்கையில மட்டும் ஊத்தி உங்க கண்ணை கொஞ்சம் செகண்டுக்கு அதுல டிப் பண்ணி கண்ணை சிமிட்டணும். ஒரு கண்ணுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கண்ணுக்கு போகணும். இந்த 2 எக்ஸசைஸையும் திராட்டகா தியானம் முடிஞ்ச உடனே செய்யலாம். இதனால கண்ணுக்கு புத்துணர்வு கிடைக்கும். சரி, இந்த திராட்டகா தியானத்தினால எதுவும் பிரச்சனைகள் வருமா? இதுல நிறைய பலன்கள் இருந்தாலும் நம்ம உடல்லையே கண்ணு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு கவனம் செலுத்தணும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இந்த திராட்டகா தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது 2 நிமிஷம் மட்டும் செய்யணும். அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷமா ஆக்கிக்கலாம். எந்த தியானமா இருந்தாலும் இப்படிதான். முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா அதிகப்படுத்திக்கணும். திராட்டகா தியானம் கொஞ்ச நேரம் பயிற்சி செய்யப்படுறதே பாதுகாப்பானது. ஏன்னா நீண்ட நேரம் இதை பயிற்சி செய்யறப்போ கண்களுக்கு பாதிப்பு வரலாம். ஆல்சோ திராட்டகா பயிற்சி முடிஞ்ச உடனே சொன்ன அந்த 2 கண் பயிற்சிகளை உடனே செஞ்சிடுறதும் நல்லது. என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த திராட்டகா தியானம் பல பலன்களை உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்குது. திராட்டகா மெடிடேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பாதுகாப்பு முறைகளை மட்டும் கவனத்துல எடுத்துக்கோங்க. அப்போதான் அதனுடைய முழு பலன்களையும் நீங்க அனுபவிக்க முடியும். திராட்டகா தியானத்தோட சிறந்த விஷயமே நம்ம எப்ப வேணாலும் இதை செய்யலாம். பிடிச்ச இடத்துல கூட உட்காந்து செய்யலாம். மொத்த வேலையே மெழுகுவர்த்தியை ஏத்தி அந்த நெருப்பை பாக்குறது தான். திராட்டகா தியான முறை உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு அமைதியையும் கொடுத்திருக்கிறதா பல பயிற்சியாளர்கள் சொல்றாங்க. நீங்களும் இந்த திராட்டகா முறையை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. திராட்டகா மெடிடேஷன் பத்தின இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா பியாண்ட் தி ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.